அனைவருக்கும் வணக்கம். நான் இந்திய பெண்ணை பாரதி பேசுகின்றேன். இது என்னுடைய 2 மெம்பர்ஷிப் இருக்குது. வெளிச்சம், உணர்வுன்னு. அந்த 2 மெம்பர்ஷிப்லேயுமே போடாமல் ரொம்ப நாளைக்கு அப்புறமா ஒரு லாங் வீடியோவை போடுறேன். அவ்வளோ ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு வீடியோ இது. 2வது இன்னொரு விஷயம், இதில் உங்களுக்கு ஏதோ ஒரு விதி இருந்தாலே இந்த வீடியோவில் இருக்கிறத பார்த்துட்டு அதன்படியே நீங்கள் செய்யவும் செய்வீங்க, இல்லைன்னா பார்த்துட்டு விட்டுருவீங்க. இது ஒரு முக்கியமான விஷயம். அது என்னதுன்னா, போன மாதம் இவரது குரு பூஜை வந்தது. பாம்பன் சுவாமிகளுடைய குரு பூஜை. அது பார்த்து என்னைக்கு வந்ததுன்னா 6ஆம் தேதி 6ஆம் மாதமே வந்தது. 2026 லாஸ்ட்டில் 6 வருது. அன்றைக்கி பார்த்தே அவருடைய அவிட்ட நட்சத்திரம் வந்தது, அவருடைய குரு பூஜை. அதனால் அன்றைக்கி என்ன சொல்லியிருந்தேன், 6666 பாடல் அவர் எழுதியிருக்காரு. 6ன்ற நம்பரு, ஓம் சரவணபவ, இது எல்லாமே பாம்பன் சுவாமிகளது. முருகருக்கு அவர் ரொம்ப முக்கியமானவருன்றது ஒன்று. அருணகிரிநாதர் எப்படி முக்கியமோ அதே மாதிரி தான் இவரும் ரொம்ப முக்கியம். இவர் எப்படி கனகம்பட்டி ஐயா எனக்கு சில விஷயங்களை தானாகவே கனவுலையும் வெளியிலையும் சில விஷயங்களை உணர்த்தினாரோ, அந்த மாதிரி அந்த அந்த வீடியோவிலே நான் போட்டேன். 6/6/2026ன்னு ஒரு பெரிய தம்ப்நெயில் பண்ணியிருப்பேன். அதுலேயே இவர் எப்படி என் கூட கனெக்ட் ஆனார், நான் ஒவ்வொரு வாரம் காளி கோயில் போகும்போதும் எப்படி அந்த இடத்துல அவர் எனக்கு எந்த வகையில் காட்சி கொடுத்தாரு, அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் அதில் போடுறேன். மறுபடியும் கூட இந்த வீடியோனுடைய இதில் போடுறேன், நான் அதை கார்டில் போடுறேன். அந்த மாதிரி ஒரு கனெக்ஷன் இவர் கூட எனக்கு வந்தது. முதல் நாள்லேருந்தே எனக்கு என்ன ஆகுதுன்னா, இவராக என் கூட கனெக்ட் ஆகட்டும் அப்படின்னு நான் சொல்கிறேன். அதுக்கேற்ற மாதிரி ஒரு 2 வருஷம் கழித்து அவராக கனெக்ட் ஆன நிமிஷத்துலேருந்து ஒவ்வொரு வாரம் காளி கோயில் போகும்போதும் வர்றது. அப்போது நான் வேண்டின மாதிரியே போயிட்டு கனெக்ட் ஆன பின்னாடி நான் அந்த கோயிலுக்கு வரேன்னு சொல்கிறேன். அந்த எண்ணூர் அனல்மில் நிலையம் பக்கத்தில் இருக்கிற குலசை முத்தாரம்மா, அங்கே இருக்கிற திருச்செந்தூரில் இருக்கிற அதே இதுதான் இங்கே சென்னையில் கிட்டையும் வச்சுருக்காங்க. அவங்க குலதெய்வம் திருச்செந்தூர் குலதெய்வன்றதுனால அது விஷயங்கள்லாம் அதில் சொல்லியிருக்கேன். ஏன்னா இப்போ அந்த பாம்பன் சுவாமிகளே அப்படி தான் கனெக்ட் ஆனார். நானாக கேட்டது அது. அந்த கோயிலில் அவராக என் கூட கனெக்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன் பாருங்கள். ஆனால் அவராக கனெக்ட் ஆகுதுன்றது ஆரம்பித்த நிமிஷத்துலேருந்து ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை கனெக்ட் ஆகிறாரு. ஆனால் அது பயங்கரமாக பிரம்மாண்டமாக கனெக்ட் ஆகிறாரு. ஒரு ஆன்மீக விஷயத்தில் அமானுஷ்யம் என்னதுன்னா பேய் கிடையாது. அமானுஷ்யம்னால மனுஷத்துக்கு அப்பாற்பட்டது. மனுஷ விஷயத்தில் நம்ம நேரில் பார்ப்போம், லாஜிக்காக இருக்கும், எல்லாமே லாஜிக் இல்லாமையே இருக்கும். ஆனால் எங்குமே ப்ரூவ் பண்ண முடியாது. அதுக்கு பேர் தான் அமானுஷ்யமே. அந்த மாதிரி இவர் கூட ஒரு அமானுஷ்ய இது எனக்கும் அவருக்கும் நல்லா என்னால் பார்க்க முடியுது. அதே மாதிரி தான் கனகம்பட்டி ஐயா கூட. சில சித்தர்களை நான் கும்பிட்றேன், சில விஷயங்கள் நல்லது நடந்துடுது, சில விஷயங்கள் நான் ஒன்று கேட்பேன், வேறு ஒன்று நடக்கும். அந்த மாதிரி இருக்குது ஆன்மீக அனுபவங்களில். ஆனால் இவருக்கு அந்த அமானுஷ்ய அந்த விஷயம் ரொம்ப இருக்குது பாம்பன் சுவாமிகளுக்கு. அவர் தான் என்ன பண்ணுறாரு, நான் உங்களெல்லாம் எழுத சொல்கிறேன் 661 முறை பாம்பன்ற பேரை யூஸ் பண்ணணும். அந்த பாம்பன்ன்றது தான் அவர் பேருக்கு முக்கியத்துவமே. அவர் பேர் ஏதோ அப்பா சாமியோ ஏதோ ஒன்று தான், ஐயாவு சாமியோ ஏதோ ஒன்று தான். ஆனால் அந்த பாம்பன் சுவாமிகள்ன்ற பேர் தான் அவருக்கு ரொம்ப முக்கியமே. அந்த பேர் யூஸ் பண்ணி நம்ம பாம்பன் சுவாமிகளே போற்றின்னு 666 முறை எழுதுங்க. ஏன்னா 6660 முறை எழுதுறது கஷ்டம். அதனால் 660 6 யூஸ் பண்ண மாதிரி ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொன்னால் நானும் பண்ணுவேன். நான் அன்றைக்கி பண்ணிவிட்டேன். அன்றைக்கி நைட்டு தான் இந்த கனவில் வந்தது. இதை வீடியோ கூட போட்டுட்டேன் நான். ஆனால் இப்போ வேறு ஒரு விஷயம் சொல்ல போகிறேன். அதனால் இந்த வீடியோவை நீங்கள் கட்டாயம் கடைசி வரைக்கும் பார்க்கணுன்னு கேட்குறேன். அந்த எழுதின அன்றைக்கி நைட்டு தான் என்கிட்ட ஒரு காவி வேட்டி, ஆனால் இவர் தான் நான் சொல்லலை, காவி வேட்டி அணிஞ்ச ஒருத்தர் அருந்தமிழ் என்ற ஊருக்கு, ஃபுல் நேம் சொல்லலை கனவில், அருந்தமிழ் என்ற ஊருக்கும் 6ன்ற நம்பருக்கும் என்ன தொடர்புன்னு கனவில் கேட்குறாங்க. காலையில் எழுந்து கூகுளில் தட்டி பார்க்குறேன், அருந்தமிழ் என்ற ஊர் அப்படின்னு சொல்லிட்டு போட்டால் அருந்தமிழ் குன்றம் அப்படின்னு வருது அதில். சரி, அது என்னடா ஊர்னு போய் பார்த்தா 6 கோணங்களை உடைய இன்றைய அரக்கோணம்னு வருது. சரி, அதெல்லாம் சொல்லிட்டு அந்த வீடியோவில் போட்டேன். அந்த அரக்கோணம்ன்றது எங்கள் ஊர் தான். அதாவது அரக்கோணத்துக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு கிராமத்தில் பிறந்தேன். அரக்கோணத்துக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு கிராமத்தில் நான் போய் வளர்ந்தேன். வேறு ஒருத்தர் என்னை எடுத்து போய் வளர்த்தார். அது எல்லாமே அரக்கோணத்தை சுற்றி தான் வருது. அதில் என்னதுன்னா, அது நம்ம ஊருன்றதை பற்றி எனக்கு எப்போது தெரிஞ்சிருந்தது. நான் இந்த விஷயங்களை எப்போது சொல்லியிருப்பேன். அது எப்போ உங்களுக்கு சேனல் 7-8 வருஷமாக வச்சுங்கிறப்ப அப்போல்லாம் இது பெருமையை நான் சொல்லியிருக்கணும். அதனால் இது சும்மா என் ஊருன்றதுனால நான் சொல்கிறேன்றது கிடையாது. பாம்பன் சுவாமிகளில் நான் 666 மாதிரி எழுதும்போது வர்ற விஷயம் இது. அவர் உங்களுக்கு சொல்கிறாரு அத்தை. அவர் உங்களுக்கு எனக்கும் யூஸ் பண்ண சொல்கிறாரு. நீயும் உனக்கு யூஸ் பண்ணிக்கோ, நம்ம இதுக்கும் பண்ணலாம் அப்படின்றார் அவர். நம்ம நீ வீடியோலையும் போட்டு அந்த விஷயத்தை கொண்டு வரணும் வெளியில் அப்படின்னு அவர் ஒரு ஆணையாக எனக்கு சொல்கிறது தான் அந்த விஷயன்றதுனால
முதல்ல காஞ்சிபுரம், திருத்தணி, சோளிங்கர் அதாவது அந்த அரக்கோணத்தை சுற்றி 6 கோணங்கள். அந்த முக்கியமான கடவுள் சக்தி உள்ள ஊர்கள். ஆனால் நிறைய பேருக்கு காஞ்சிபுரம், திருத்தணி, சோளிங்கர் தான் ரொம்ப தெரியும். எல்லாருக்கும் மனசில் தெரிஞ்சது காஞ்சிபுரம்னா காமாட்சி அம்மா, காஞ்சி காமாட்சி, மதுரை மீனாட்சி, காசி விசாலாட்சின்னு தெரியும். காஞ்சிபுரம்னாவே பட்டுக்கு பெயர் போன தெரியும். காஞ்சிபுரத்தில் இன்னும் பயங்கர சூப்பரான கோயிலுங்கள்லாம் இருக்குது. சிவன் கோயில், பெருமாள் கோயில் எல்லாம் இருக்குதுன்னு தெரியும். ஆனால் அந்த காஞ்சிபுரம் அதே மாதிரி திருத்தணி முருகர், சோளிங்கர் கூட இந்த காஞ்சிபுரம் திருத்தணிக்கு அப்புறமா தான் எல்லார் மேலேயும் அந்த யோக நரசிம்மர், மலை மேலகதெல்லாம் 2வது அதெல்லாம் பின்னாடி காலத்தில் வந்திருக்கலாம். இதில் நிறைய பேருக்கு அவ்வளோவா தெரியாத விஷயம் இந்த திருவாலங்காடு, தக்கோலம், மணவூர். ஆனால் அந்த 6 ஊர்களை சுற்றி கொண்டு இருக்கின்ற தமிழுக்கு முக்கியமாக சம்பந்தப்பட்ட, முருகரோடு சம்பந்தப்பட்ட, சிவனோடு சம்பந்தப்பட்ட, பெருமாளோடு சம்பந்தப்பட்ட, காளியோடு சம்பந்தப்பட்ட 6 முக்கிய ஊர்களை கொண்ட ஊர் அரக்கோணம் அப்படின்றதுக்காக தான் அருந்தமிழ் குன்றம் அப்படின்ற பேர் இருந்துருக்குது. அது இருக்குதுன்னு சொல்லிட்டு தான் நான் அது என்னதுன்னு நெட்டில் போய் டீப்பாக தேடும்போது தான் இந்த விஷயங்கள்லாம் எனக்கு கிடச்சிது. அப்போ அவரால் நம்மளுக்கு சொல்லப்பட்டதுன்னு. அப்போ நம்ம என்ன பண்ணலான்னா, நீங்கள் எப்போ வாய்ப்பு கிடைக்குதோ அப்போது எப்படி போகணுன்றத லைனாக சொல்லின்னு வந்துடுறேன் நான். அதில் முதல்ல திருத்தணியை சூஸ் பண்ணிங்கன்னா பெட்டராக இருக்கும். ஆனால் அப்படி போகிறதுக்கு முன்னாடியே நீங்கள் சில விஷயங்களை வீட்டிலேருந்தே நீங்கள் பண்ணலாம். இப்போது நீங்கள் முருகர் மட்டும் டெய்லி எப்போவுமே நீங்கள் கும்பிடும்போது முருகா போற்றி, முருகா போற்றின்னு மட்டும் கும்பிடுங்களேன். நீங்கள் எதுக்கு பழனி முருகர், திருச்செந்தூர் முருகர், திருச்செந்தூருக்கு போயிட்டு போனேன், நான் பழனிக்கு போனேன், விஜய் சிஎம் விஜய் திருச்செந்தூர் போயிட்டு வந்தார், ஏன் அவர் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற முருகர் கோயில் போக வேண்டியது தானே? அந்த மாதிரி தான் இந்த ஊர்களுக்கு ஒரு சக்தி இருக்குது. இதில் சில ஊர்கள் மட்டும் பிரசித்தி பெற்று வெளியே பிச்சுக்கிட்டு வந்துட்ருக்கோம். சில ஊர்களுக்கு ஆன சக்தியை வேண்டுமென்றே நம்மளுடைய எதிர்ப்பு சக்தி, சாத்தான் மாதிரி ஒரு சக்தி வானுலகத்தில் இருக்குது. ஒரு தீய சக்தி வானுலகத்தில் இருக்குது. அந்த சக்தி என்ன பண்ணுதுன்னா, நீ உலகத்தில் நீ நல்லவனாகவே இரு, நீ எவ்வளவனா இரு, ஆனால் உனக்கு எதிர்கடவுளாக அது இருக்கும். உன்னுடைய குலதெய்வத்துக்கு எதிர் தெய்வமாக, எதிர் சாத்தான் தெய்வமாக அது இருக்குது. அப்போ என்ன பண்ணுதுன்னா, இந்த கோயில்கள், இந்த ஊர்களை பற்றியே ரொம்ப வெளியில் தெரியாத மாதிரி அந்த சாத்தான் அமானுஷ்யங்கள் தான் அமுக்கிடுது. ஆனால் பாம்பன் சுவாமிகள் என்ன பண்ணுவாங்க, அவங்க ஜீவசமாதி ஆயிட்ட பின்னாடி கூட இந்த உலகத்தில் நடக்கிற, வானுலகத்தில் நடக்கிற தீய சக்திகளை அவங்க கண்டுபிடிச்சிடுவாங்க. சித்தர்கள், அது கனகம்பட்டியாக இருக்கட்டும், பாம்பன் சுவாமிகளாக இருக்கட்டும், 18 சித்தர்களாக இருக்கட்டும், அவங்க அப்படியே பிரபஞ்சத்தில் தியானத்தில் இருந்துக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு தெரியுது, இது வேணுன்ட்டே இந்த திருவாலங்காடு, தக்கோலம், மணவூர் தெரியும் ஓரளவுக்கு. இப்போ கூட திருவாலங்காடு ரத்தின சபை இன்றைக்கி கரெக்டாக இது ஆணி திருமஞ்சனம் அன்றைக்கி நான் இந்த வீடியோ போடணுன்னே போடுறேன் பர்பஸாக. ஏன்னா ஆணி திருமஞ்சனம் 5 சபைகள் இருக்குது. அதில் 1 இந்த திருவாலங்காடு, இது ரத்தின சபைன்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல சித்தர்னு பார்க்கும்போது காரைக்கால் அம்மா ஜீவசமாதி கூட அது உள்ளே இருக்குது, அது திருவாலங்காடு கோயில். இந்த திருவாலங்காடு கோயிலுக்குள்ளேயும் நான் போயிருக்கேன். தக்கோலம் நான் போகல, மணவூர் நான் போகல, சோளிங்கர் கூட நான் போகல. சோளிங்கர் எல்லாம் கூட நான் ரொம்ப சின்ன வயசுலேருந்தே அந்த ஊருக்கு கிட்டவே தான் இருந்தேன். எங்கள் அண்ணன் அங்கேயே தான் இருந்தார். ஆனாலும் நான் ஒரு நாளும் அதில் அந்த மலை மேலே கோயிலுக்கும் எதுக்கும் நான் போனதில்லை. மனசில் அவ்வளோ பெரிய விஷயமாக தெரியல. அந்த மாதிரி வெளியே தெரியாமையே போயிருக்கோம் இது. ஆனால் இது தெரிஞ்சிச்சானா ஏதோ வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கிறவங்களுக்கு விடிவு காலமாக வரத்துக்கு உங்களுடைய குலதெய்வங்களை தட்டி எழுப்புறதுக்கோ, இல்லை உங்கள் குலதெய்வங்களை கட்டி போட்டோ ஏதோ ஒரு சக்தி இருக்குது. அது எப்படின்னா, உங்களை பர்டிகுலராக 5-6 பேர் தான் இருக்காது. அது ஏறக்குறைய ஆயிரக்கணக்கான, லட்சக்கணக்கான மனிதர்களுடைய குலதெய்வம் கனெக்ட் ஆகிருக்கும் அந்த இடத்துல, அந்த பூமியில். அதே சிவன் பேர்லேயே தானே எல்லா ஊர்லேயுங்குது. ஆனால் ஏன் நம்ம அங்கே போகிறோம்? திருவண்ணாமலைக்கு போயிட்டு திருவண்ணாமலையை நினைக்க முக்தி தரும்னு ஒரு டேக் இருக்குதுல்ல. அப்போ அந்த திருவண்ணாமலை என்ற பேர் தான் சொல்கிறோமே தவிர, திருவண்ணாமலை சிவனை நினைக்க முக்தி தரும் நான் சொல்கிறோம். நம்ம திருவண்ணாமலையை நினைத்தாலே முக்தி தரும்னு சொல்லிட்டு அந்த ஊர் பேர் தானே சொல்கிறோம். அந்த மாதிரி தான் மதுரை மீனாட்சின்னு தானே இங்கேருந்து கும்பிட்றோம். மதுரை மீனாட்சி குங்குமம்னு இங்கே வாங்குகிறோம். மதுரை மீனாட்சி படத்தை வச்சுக்கிறோம். ஏன் ஒரு மீனாட்சின்னு சொல்ல வேண்டியது தானே? ஏன் மதுரைன்னு சொல்கிறீங்க? அது ஒரு 300 மேட்ரு. இதுக்கு அடுத்தது அதுக்கு தான் வருவேன். இதை நான் உங்களுக்கும் நானும் செஞ்சு முடிச்சுட்டு, இதனால் சில அனுபவங்களையும் சந்தோஷங்களையும் வாழ்க்கையில் வெற்றிகளையும் நம்மளுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிட்ட பின்னாடி அடுத்த செட் ஆஃப் இதுக்கு போவேன். அது 8 ஊர். இது இந்த மாதிரி இதுனாலும் நான் வளர்ந்த ஊருன்றதுனால இதை நான் பண்ணுறேன்னு நீங்கள் நினச்சிக்கலாம். ஆனால் இன்னொரு செட் ஆஃப் ஊரையும் எனக்கு அந்த தெய்வம் தான், இதே மாதிரி பாம்பன் சுவாமி மாதிரி இன்னொரு தெய்வம் தான், இது மாதிரியே தான் அந்த செட்டு கூட, இது மாதிரியே தான் அந்த செட்டு கூட, அதையும் நீ வெளியே கொண்டு வா அப்படின்ற மாதிரி சமிஞ்சை நேற்று தான் கொடுக்கப்பட்டது அது எனக்கு.
அந்த மாதிரி காஞ்சிபுரம், திருத்தணி, சோளிங்கர், திருவாலங்காடு, தக்கோலம், மணவூர் இது எல்லாமே நீங்கள் அடுத்தடுத்து நீங்கள் ஒரு டூரு இதுவாக போனோன்னா எது அடுத்தடுத்து போனால் நல்லதாக இருக்கும், ஈஸியாக இருக்குன்றத பார்த்துக்கோங்க. ஆனால் எனக்கு திருத்தணியிலேருந்து ஆரம்பிக்கணுன்ற மாதிரி இருக்குது. இப்போ திருத்தணி, சோளிங்கர், காஞ்சிபுரம், திருவாலங்காடு, தக்கோலம், மணவூர் அது எப்படி மேப்பில் பார்த்தா தான் தெரியும். அது எப்படி அது ஒரே நாளில் போகிறது பெஸ்ட்டுன்னு ஏற்கனவே நான் ஒரு வீடியோ போட்டேன். ஆனால் முதல்ல நான் சொல்கிற அந்த எந்தெந்த ஊரில் ஒரு ஃபஸ்ட்டு தரிசிக்க வேண்டிய கோயில், ஆனால் அதை தரிசிச்சுட்டு தான் அதுக்கப்புறம் வேறு ஏதாவது கோயில் போகிறதுனா போகலாம். 2, 3 போகலாம். ஆனால் ஃபஸ்ட்டு நீங்கள் தரிசிக்க வேண்டியது கோயில் எது, அதை பற்றி சின்ன சிறப்பும் சொல்லிடுறேன். ஏன்னா இப்போ நிறைய பேருக்கு காஞ்சிபுரம்னா தெரியும், திருத்தணினா தெரியும். சிலருக்கு வந்து இந்த தக்கோலத்தில், மணவூரில், திருவாலங்காடில் எது முக்கியம்னு தெரியாமல் இருக்கும். அதனால் அதை வரிசையாக சொல்லிடுறேன். சொல்லி முடிச்சுட்டு முக்கியமான வேறொரு விஷயம் சொல்ல போகிறேன். இதை வீட்டில் இருந்து நம்ம எப்படி அந்த மதுரை மீனாட்சியை நம்ம இங்கிருந்தே எப்படி நம்ம நினைக்கிறோம், சித்திரை திருவிழா நடக்கும்போதெல்லாம் எப்படி நம்ம வீடியோவிலே பார்க்குறோம், அந்த மாதிரி வீட்லேயே எதனா மதுரை மீனாட்சி சிலையை வச்சுருப்போம், மதுரை மீனாட்சி கும்பிடுவோம். அந்த மாதிரி இந்த ஊர்களை, இந்த 6 ஊர்களை எப்படி நாம் வந்து அந்த இது ஊரினுடைய பெயர் மூலமாக நம்ம கனெக்ஷன் ஆகுது. நிறைய ஜோதிடர்கள் வந்து நீங்கள் ஆந்திராவில் இந்த இடத்துல இருக்கிற கோயிலுக்கு போங்கன்னு சொல்லுவாங்க. அது சொல்கிறதுக்கு காரணமே அங்கே இருக்கிற சிவன்ன்றதை விட அந்த ஊரினுடைய பெயர் தான் அதில் ரொம்ப முக்கியம். அந்த பெயர், மனுஷனுடைய பெயர், ஊரினுடைய பெயர், இதுதான் பிரபஞ்சம், கடவுள்கள் இதில் ஒரு டேட்டா வச்சுட்டுருக்குது. அதை சும்மா ஊராக பார்க்கக்கூடாது நம்ம. அதனால் அதை ஒரு நல்ல புரிதல் இருக்கிறவங்களுக்கு தான் இந்த வீடியோவே புரியும்னு சொல்கிறேனே. காமாட்சி அம்மா, இப்போ காஞ்சிபுரம்னு எடுத்துக்கணுமானா ஸ்ரீ காமாட்சி அம்மன் கோயில் அல்லது ஸ்ரீ ஏகாம்பரநாதர் கோயில். ஆனால் ஃபஸ்ட்டு நீங்கள் காமாட்சி அம்மன் கோயில் போயிட்டு அப்புறம் ஏகாம்பரநாதர் கோயில் போகலாம். இல்லை வெறும் காமாட்சி அம்மன் கோயில் மட்டும் போகலாம். ஏன்னா நான் ஒரே நாளில் மொத்த ஊரும் போகணுன்னு சொல்கிறேன். இந்த ஊருங்களுக்கு போகிறத தாண்டி இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்ல போகிறேன். இதுக்கு அடுத்து திருத்தணிக்கு செல்லும் பக்தர்கள் முதல்ல மலையடிவாரத்தில் இருக்கின்ற அவர்கிட்ட தான் போனோம், முருகர்கிட்ட தான் போனோம். ஆனால் சரவண பொய்கை தீர்த்த குளங்குது இல்லையா, அங்கே போயிட்டு தண்ணி எடுத்து தலை மேலே லைட்டாக தெளிச்சிக்கிட்டாவது, கை கால் சும்மா அலம்பிக்கிட்டாவது, அதுக்கு பின்னாடி மலை மேலே இருக்கின்ற சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலில் முருகரை கும்பிட்டுட்டு ஒரு ஊர்லேயுமே போயிட்டு 66 முறை ஸ்ரீ பாம்பன் குமரகுரு, ஏன்னா அவர் தான் இந்த விஷயத்தை கொண்டு வரார். அதனால் அது நம்ம அவருக்கு நன்றி சொல்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் இந்த 6 ஊரை அவர் ஏதோ ஒரு காரணத்துக்கு நம்மளுக்கு சொல்கிறார். ஆயிரக்கணக்கான மக்கள் ஏதோ ஒரு அவங்க குலதெய்வத்தை கட்டுப்போட்டோ இல்லை அவங்களுக்கு அருள் புரியக்கூடிய ஏதோ ஒரு கடவுளினுடைய வெளிப்படுத்த முடியாத மாதிரி மறைமுகமாக வச்சுருக்கு. அதை நீங்கள் பண்ணுறதுனால என்ன ஆகும்னா, உங்களுக்கு தெரியாத உங்கள் வீட்டினுடைய குலதெய்வம், உங்கள் வீட்டினுடைய கன்னி தெய்வங்கள்லாம் தெரிய வந்து அதுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கையில் விடிவு ஏற்படலாம். அதனால் அந்த இடத்துல பாம்பன் சுவாமிகளை தான் நம்ம நன்றி சொல்லணும் அந்த விஷயத்தில். அதனால் அந்த இடத்துல 66 முறை ஸ்ரீ பாம்பன் குமரகுருதாசரை போற்றின்னு அந்த 6 ஊரில் போகும்போதுமே முதல்ல அந்த போன ஊரில் போன கோயிலினுடைய இவங்களை கும்பிட்டுடணும். அதுக்கப்புறம் அந்த பாம்பன் சுவாமிகளையும் நினைவு ஊட்டி சொல்லிட்டு வந்துடணும். அந்த ஒரே நாளில் ஒரு பெரிய மாற்றம் ஏற்படும் உங்கள் வாழ்க்கையில். நானும் தான் பண்ண போகிறேன். அதுக்கு மேலே வந்து முருகனை பார்த்துட்டு தரிசிக்கிறது ஒரு முறையான வழிபாடு இது. அப்புறம் சோளிங்கர் போனீங்களான்னா, ஆக்சுவலாக சோளிங்கனுடைய பேர் வந்து திருத்தடிகைன்னு இருக்குது. எப்படி திருத்தணின்ற மாதிரி திருன்னே வந்து பாருங்கள், திருவாலாங்காடு, திருத்தணி இதெல்லாம் அந்த மாதிரி உங்களுக்கு திருத்தடிகைன்ற பேர் தான் அது. சோளிங்கர் திருத்தலத்தில் முதல்ல போக வேண்டியது அங்கே பெரிய மலை மேலே இருக்கின்ற ஸ்ரீ யோக நரசிம்மர் கோயில் தான். மலை ஏறத்துக்கு எளிதாக இருக்கும். இல்லைன்னா இங்கே நிறைய இப்போ இதெல்லாம் வந்து இதுன்றாங்க, அந்த இதில் வயரில் போகுமே, அது பேர் மறந்துட்டேன். அதையும் இப்போ நிறைய வந்திருக்கு. அது முன்னாடியே போயிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணி இது பண்ணி போகணும் போல். அதிகாலையில் வெயில் குறைவான சமயத்தில் இல்லைன்னா மாலை நேரத்தில் நீங்கள் அங்கே போகிறது பெஸ்ட்டாக இருக்கும். ஆனால் நான் சொல்லியிருக்குது ஒரே நாள்ன்றதுனால ஒரு இடத்துக்கும் போயிட்டு சீக்கிரமாக முடிச்சுட்டு அது மட்டும் அந்த இதில் போக வேண்டியது இருக்கிறதுனால சோளிங்கரில் அதுக்கேற்ற மாதிரி அதை நீங்கள் செட் பண்ணிக்கணும். தக்கோலம் அப்படின்னு பார்க்கும்போது இல்லை, அதுக்கடுத்தது சோளிங்கருக்கு அப்புறம் நான் சொல்ல வர்றது திருவாலாங்காடு. திருவாலாங்காட்டில் வந்து வடாரண்யேஸ்வரர் கோயில் அதுதான் ஃபஸ்ட்டு போனோம். அதில் பத்திரகாளி, அந்த பத்திரகாளி கோயில் ரொம்ப ஒரு சக்தி வாய்ந்த ஒரு பயங்கரமான அதிர்வலை. அந்த கோயிலில் வந்து அந்த கோயிலில் தான் போய் எனக்கு அந்த ஒரு கிரான நேரத்தில் போயிட்டு விளக்கேற்றுற ஒரு இது இருக்குது. ஒரு பயங்கரமான அமானுஷ்ய கதை எழுதுகிறேன். அதில் அந்த கோயிலினுடைய அந்த கிரகண நேரத்தில் போயிட்டு விளக்கேற்றுற விஷயந்தான். ஆனால் அந்த கதையில் இருக்கிற ஒரு முக்கியமான விஷயமே என்னென்னா, அந்த நாள் கிடைக்காது. அந்த பத்ரகாளிக்கு அந்த கிரகணம், அதுவும் சந்திர கிரகணம் தான். அந்த சந்திர கிரகணத்துக்கான இது வந்து கிரகணம் அந்த கரெக்டாக உச்சி 12 கிராஸ் பண்ணுற நாள் அவங்க ஜென்மத்தில் கிடைச்சா தான் உண்டு.
இல்லைன்னா அவங்களுக்கு அந்த ஜென்மத்தில் ஃபுல்லாக வந்து எந்த இதுவும் கிடையாது. அவங்களுக்கு எல்லா விதமான பிரச்சனைகளும் வரும். பெரிய பெரிய அசம்பாவிதங்கள் நடக்கும். அதுக்கு முன்னாடி ஓடி போய் அவங்க அந்த இது கோயில்ல முடிக்கணும். அதுக்கு முன் ஜென்மத்தில அவங்க வேற ஒரு ஊர்ல அதே மாரி ஒரு காளி கோயில்ல பண்றாங்க. அப்படிதான் அந்த கதையினுடைய இது இருக்கும். அந்த கதை நான் சொல்றேனே தவிர, அந்த கதையில நெறைய உண்மையான விஷயங்கள் இருக்குது. அத உண்மைன்னு சொன்னாலே உலகத்துக்கு நம்ம யாருமே வந்து அத இது பண்ண மாட்டாங்க. லாஜிக்கா பேசுறவங்கலாம் அத எதிர்ச்சு பேசுறவங்க தான் இருக்கும். ஆனா நான் அது ஒரு புராண கதை, அது ஒரு மித்து, அது ஒரு கற்பனை கதைன்னு சொல்லும்போது, எல்லாரும் கேட்டுக்குவாங்க. கேட்கும்போது அது உண்மையோ? அப்படின்னு தோணும். இது உண்மையாக இருக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குதுன்ற மாரி தோணும் அப்போ. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அந்த பத்ரகாளி அம்மன் கோயில், காளி கோயில் அங்க போனோம். கட்டாயம் திருவாலாங்காடு போனா வடரண்யேஸ்வரர் கோயிலுக்கும் போனோம். அந்த பத்ரகாளி அம்மன் கோயிலுக்கும் போனோம். டக்கு டக்குன்னு ஏன்னா 6 ஊருக்கும் போகணுன்றதுனால, டக்குன்னு போயிட்டு ரொம்ப விளக்கேத்துறது, ரொம்ப பண்ணுறதெல்லாம் வச்சுக்கக்கூடாது. ஆனா இந்த 66 முறை பாம்பன் சுவாமிகள சொல்ற விஷயம் மட்டும் கட்டாயம் பண்ணிடணும். ய இதுக்கப்புறமா வந்து அந்த வடரண்யேஸ்வரர் ரத்தின சபையும் அங்க தான் இருக்குது. அந்த ரத்தின சபைன்னு இப்போ சொல்ற இந்த திருமஞ்சனம், ஆணி திருமஞ்சனம் சம்மந்தப்பட்டதுங்கிறது காரைக்கால் அம்மையாருடைய இது கூட ஜீவ சமாதி கூட அங்கே பின்னாடி இருக்குது. அது ஏன் அது ஒரு ஹைட் பண்ண மாதிரி வச்சுருக்காங்க அது தெரியல. தக்கோலத்துக்கு போனால் தக்கோலம் அப்படின்றது பேர் கேள்விப்பட்டு நான் போயிட்டு அரக்கோணத்தில் போயிட்டு பஸ்ஸு இறங்கி அங்கே படிக்கிறதுக்கு போகும்போது 10th வரைக்கும் படிக்கும்போது 10th முடிச்சோடனே கல்யாணம் பண்ணிட்டாங்கன்னு சொன்னேன் இல்லைங்களா, அது வரைக்கும் நான் போகும்போது இந்த தக்கோலம்ன்ற பஸ் வரும். அந்த ரூட் வழியாக ரயில்வே ட்ராக் போகும். ரயில்வே ட்ராக் ஓரமாக பெரிய ஹைவேஸ் ரோடு போகும். அது வழியாக வர காஞ்சிபுரம் பஸ்ஸு, தக்கோலம் பஸ்ஸில் தான் நாங்கள் ஏறி அரக்கோணம் போனோம் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு. அப்போது அந்த தக்கோலம் பஸ் வரணும், தக்கோலம் பஸ் வரணும்னு நான் ஒரு 6th படிக்கும்போது ஊரில் வில்லேஜ் ஸ்கூல்லேருந்து அந்த அரக்கோணம் டவுன் ஸ்கூலுக்கு மாறிட்டேன். அப்போ 6th படிக்கிறதுலேருந்து அந்த தக்கோலம் பஸ் வரும்னு நாங்கள் வெயிட் பண்ணிகிட்ருப்போம். அந்த பஸ்ஸில் நான் வருஷக்கணக்காக பயணிச்சிருக்கிறேன். ஆனால் அந்த தக்கோலம்ன்றதுக்கு பின்னாடி இவ்வளோ ஒரு வரலாறு இருக்கும், இவ்வளோ பெரிய விஷயங்கள் இருக்குன்ற விஷயம் பக்கத்துலேயே இருந்த அந்த பஸ்லேயே பயணித்த எனக்கே தெரியாது. தக்கோலம் பகுதியில் இருக்கின்ற ஜலநாதீஸ்வரர் அந்த ஊர் பேரும் திருவூரல். அந்த ஊர் பேரும் திருன்று தொடங்குது தக்கோலத்துக்கு. ஏன்னா அந்த இடத்துல தான் அகஸ்தியருக்கு வந்து சிவபெருமான் காட்சி கொடுத்தாராங்க அவருடைய கல்யாண கோலத்தோட. அதனால தான் அந்த தக்கோலம் அப்படின்னு இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். திருவூரல் தான் அப்படி பேரில் இருந்திருக்குது. ஜலநாதீஸ்வரர்ன்றவர் அந்த கோயிலில் இருக்கிறாங்க. அம்மனுடைய பேர் வந்து கிரிஜா கன்னிகாம்பாள். இந்த கன்னின்னு பேர் இருக்கிற கடவுள்கள் எல்லாமே நீங்கள் அது மணப்பாக்கம் கன்னியம்மாவாக இருக்கட்டும், எந்த ஊரில் கன்னி சப்த கன்னி அது வேறு, தனிப்பட்டே சில கன்னிகாம்பாள்னு இருக்கும், கன்னிகா பரமேஸ்வரி இப்படிலாம் இருக்கும். அப்படி இருந்தாலே அந்த கடவுளை நீங்கள் ரொம்ப கும்பிட்டாலே இன்னொரு விஷயம் உங்கள் வீட்டில் உங்கள் அப்பா வழியில் நடந்திருக்கும். உங்கள் அப்பாவின் உடன் பிறந்தவர்கள் வீட்டில் இல்லைன்னா கணவர் வீட்டில் கணவரின் அப்பா உடன் பிறந்தவ கன்னி குட்டி பொண்ணுங்க 12 வயசுக்கு முன்னாடியே போன கன்னிங்க, அந்த கன்னிங்களை வழிபட்டால் அவங்க வீட்டுக்கு கெட்டதே நடக்காது. அந்த வீட்டில் வழிபடாமல் போனால் அது வேறு ஒரு ரூபத்தில் அந்த வீட்டிலேயே ஒரு பொண்ணாக பிறந்து அந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு மனவலி தர்ற மாதிரி ஒரு சாபமாக கூட மாறிடுது. ஆனால் அதே கன்னி தெய்வத்தை வந்து நம்ம கண்டுபிடிச்சி வணங்கினாலும் சரி, இல்லை கண்டே பிடிக்கல, இந்த மாதிரி நான் சொல்கிறேன் பாருங்கள், இப்போ தக்கோலத்தில் இருக்கிற கிரிஜா கன்னிகாம்பாள் அந்த கன்னின்ற பெயரில் இருக்கிறவங்களோ சப்த கன்னியோ வணங்கும்போது உங்கள் வீட்டில் உங்களுக்கு தெரியாத கன்னி தெய்வத்தை உங்களுக்கு காட்டி கொடுக்கும். ஒன்று தெரிய வரும், இவங்க போயிருக்காங்களே உங்கள் தாத்தாவுக்கு தங்கச்சி, உங்கள் அப்பாவுக்கு தங்கச்சின்னு தெரிய வந்துடும். தெரிய வந்த பின்னாடி சும்மா இருக்கக்கூடாது. அவங்களுக்கு அவங்க பேர் சொல்லி அவங்க ஞாபகமாக அவங்க என்ன வயசில் போனாங்களோ அந்த மாதிரி ஒரு ட்ரெஸ் எடுத்து அந்த வயசில் இருக்கிறவங்களுக்கு கொடுக்குறது, அவங்களுக்கு நிவேதனம் வச்சு கும்பிட்றது, டெய்லி அந்த பேரை சொல்லி ஏதோ ஒரு பர்டிகுலராக ஒரு பேர் இருந்ததுன்னா அந்த பேரை சொல்லியே வணங்குறது பண்ணும்போது உங்கள் வீட்டினுடைய வாழ்க்கை தரம் எங்கேயோ போயிடும் சொல்லலாம். அந்த ஒரு விஷயத்துக்கு வந்து ஆதாரமாக சமீபத்தில் எனக்கு இந்த பதிவு போகிறதுக்கு முன்னாடி நேற்று தான் நினைக்கிறேன், நேற்று நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அகஸ்தியரை இதுவாக வச்சு வழிபடுறவர் அகஸ்தியரே வச்சுக்கிட்டு இது பண்ணுறாரு பார்த்தீங்களா, அவர் மோகன்ஜி, அவர் ஜோதிடர் இருக்கா இல்லைங்களா மோகன்ஜி, அகஸ்தியரை இது பண்ணுறவர், அவர் தானே ஜோதிபீடம் சேனலில் அவர் நேற்று சொல்கிறாரு இந்த கன்னி தெய்வத்தை பற்றி. உண்மையிலே ஒரு கன்னி தெய்வத்து உடம்புல போயிட்டு உட்காந்துக்கிட்ட விஷயத்தெல்லாம் சொல்கிறாரு. அவர் அதுக்கான இதுவே படிச்சிருக்கிறாரு. அந்த அகஸ்தியர் விஷயங்கள் எல்லாமே அவருக்கு தெரியுது. அவருக்கே வந்து நிறைய அது தனி வீடியோவாக போகிறேன், அவரே கண்டுபிடிச்சிருக்காரு சில விஷயத்தெல்லாம். ஒரு ஆத்மா உடம்புக்குள்ளே போய் உட்காந்துடுச்சானா அவங்க வந்து ப்ரெக்னென்ட் ஆகிறது கஷ்டம். அதெல்லாம் எந்த ஓலைச்சுவடியிலையுமே எந்த புக்லேயுமே இல்லை. அது நானாக புரிஞ்சுக்கிது. ஆனால் அந்த ஆத்மா கூட பேசுகிறதெல்லாம் நான் கற்றுக்கிட்டேன். அது மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் வீடியோ போட்டிருந்தார். அதில் அந்த கன்னி தெய்வத்தை பற்றி நான் எப்போ பாரு சொல்லுவேன் பாருங்கள், அந்த கன்னி தெய்வத்துக்கு அதுக்கு கார்த்திகை உத்திரம் உத்திராடம்னு சொல்லிட்டு. ஆனால் அவர் அந்த கார்த்திகை உத்திரம் உத்திராடம் பற்றி சொல்லலை.
அவர் இன்னும் ரொம்ப டெப்த்து வேறு மாதிரி சொன்னார் அவர். அந்த கன்னி தெய்வம் வந்து அந்த வீட்லேயே வந்து நம்மளே கும்பிட்டுட்டோமானா, தெரிஞ்சு கும்பிட்டுட்டோமானா ரொம்ப ரொம்ப நல்லது பண்ணும். ஓஹோன்னு வந்துருவாங்க. அதெல்லாம் ஒண்ணும் சட்டை பண்ணாத ஒருத்தருக்கு பயங்கர நல்லா சம்பாதிச்சு அப்புறம் படு இழப்புக்கு போயிருக்கார். அதெல்லாம் ஒண்ணும் கிடையாதுன்ற மாரி, அந்த பெண்ண அடக்கம் பண்ண இடத்தையே அவர் உதாசீனம் படுத்தின மாரி ஏதோ ஒண்ணு பண்ணாரு. அதனால அவர் வாழ்க்கையில எவ்வளோ பின்னுக்கு தள்ளப்பட்டு, அவர் வந்து ஜெயிலுக்கே போற மாரி நிலைமைலாம் பின்னுக்கு தள்ளப்படுறதுன்னா சும்மா இல்ல. ஜெயிலுக்கே போற மாரி, பெரிய அவமானத்த சந்திக்கிற மாரி, அப்படியெல்லாம் நடந்து, அதுக்கு விமோசனத்துக்காக தான் இவர்கிட்ட வந்துக்கிறாரு அவரு. அ அகஸ்தியர் நாடி ஜோதிடமோ ஏதோ அவரு பண்றது ஃபுல்லா அகஸ்தியர் வழியில் தான் அவர் எல்லாமே பண்றாரு. அவரேவும் சில புத்தகங்கள் எழுதியிருக்காரு. அவரு நெறைய விஷயங்கள் பண்றாரு. ஒரு மோகன்ஜி அவரு. எனக்கு இந்த சுலு ஆத்மாவ வந்து எனக்கு அடையாளம் காட்டுனது கூட அவரு வீடியோ மூலமா தான் வந்து நடுராத்திரி 2 மணிக்கு காமிச்சு குடுத்ததும் அதுதான். அந்த மாரி ஏன்னா அகஸ்தியர டெய்லி நான் கும்புறதுனால அது விஷயம் நடக்குது. அ அந்த கன்னி தெய்வத்த பத்தி அவரும் சொன்னார். விஷால் ஒரு மாரி சொல்லியிருந்தார். அது மாரி அந்த 2 பேர்து தான் நான் பார்த்தது. இன்னும் எத்தனையோ பேர் பேசியிருக்கலாம். ஆனா, அதெல்லாம் நான் கவனிக்கல. மற்ற விஷயங்கள்லாம் அவர் எப்படி சொல்றாரு, நானா உணர்ந்தேன். ஒரு உடம்புல போயிட்டு அந்த மாரி அந்த ஒரு கன்னி ஆத்மா உட்காந்துருச்சான்னா, அவங்க பிரெக்னன்ட் ஆகுது கஷ்டமாகுதுன்ற விஷயத்த அப்புறம் எப்படியெல்லாம் நான் பேசி அந்த வெளிய தொரத்திட்டு, அடுத்த மாசமே எப்படி ருதுவானாங்கன்ற விஷயத்தெல்லாம் அவர் சொல்லியிருந்தார். அந்த மாரி எனக்கு வேறு விதமான அனுபவங்கள் நான் நெறைய போட்டிருக்கேன் வீடியோல. அந்த கன்னி தெய்வம் பேரே எனக்கு தெரிய வந்தது. அவங்களுக்கு போயிட்டு ட்ரெஸ் எல்லாம் வச்சு குடுத்தேன். வச்சு குடுத்த உடனே வந்து ஒரு பெரிய விஷயம் மனநலம் பாதிக்கப்பட்டவருக்கு வந்து கொஞ்சம் சரி பண்ற மாரி அதே தான், அதே வீட்டு தான், எங்க ஜீனியே தான். அதே இதுக்கு மனநிலை சரியாகிற மாரி கொஞ்சம் 70% சரியாகிற நிலைமைக்கு போயிடுச்சு அந்த விஷயம். பல வருஷமா மனநலம் பாதிக்கப்பட்டிருந்தது. ஏன்னா, அந்த உடம்புல உட்கார்ந்துருந்துருக்கும் அநேகமா. அந்த உடம்புல போயிட்டு அந்த தெய்வம் அந்த கன்னி ஆத்மா உட்கார்ந்துருந்துருக்கும். அநேகமா அது வெளிய வந்திருக்கலாம் இப்போ. அந்த மாரி அந்த கன்னிகாம்பாள் என்ற பேரு அந்த தக்கோலம் என்ற இடத்துல இருக்கிற அந்த கிரிஜா இன்னும் சொல்லப்போனா அந்த கிரிஜா கன்னிகாம்பாள். இது ஒரு மாரி இப்ப மணப்பாக்கம் கன்னிம்மா அப்டின்னா ஒரு ஞாபகம் வச்சுக்கணும் நம்ப. ஏன் சொல்லுங்க, இப்ப நான் சொல்றேன் பார்த்தீங்களா, இந்த விஷயங்கள நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. நீங்க என்னைக்கோ போவீங்க, இன்னொரு 1 வருஷம் கழிச்சு கூட அந்த கோயில் போலாம் நான் சொல்ற மாரி. ஆனா, அதுக்கு முன்னாடியே சில விஷயங்கள் நான் சொல்லப் போறேன். அது எப்படி அவங்களலாம் ஈர்க்கணும், பிரபஞ்சமா எப்படி நம்ம சாவி போட்டு திறக்கணுன்ற மாரி இப்ப நான் கொஞ்சம் சில விஷயம் சொல்வேன். அத நீங்க பண்ணும்போது என்ன ஆகும் தெரியுங்களா? கிரிஜான்ற பேர்ல கி கிரின்ற பேர்ல, கிரிஜான்ற பேர்ல ஏதோ ஒரு உங்களுக்கு சம்மந்தம் வர மாரி, யாரோ உங்களுக்கு எதிர்படுற மாரி, யாரோ அந்த பெயர் கனெக்ஷன் ஏதோ ஒண்ணு நீங்க பார்க்குற மாரி அமைஞ்சதுன்னாவே, உங்க கூட கனெக்ட் ஆவறதுக்கு ட்ரை பண்ணுதுன்னு அர்த்தம். அந்த கிரிஜா கன்னிகாம்பாள் தக்கோலத்தில இருக்கிற கிரிஜா கன்னிகாம்பாள் உங்க கூட கனெக்ஷன் ஆவறதுக்கு ட்ரை பண்றாங்கன்னு அர்த்தம். இதே தான் மற்றதெல்லாம் கூட. மற்ற கோயில்கள், மற்ற ஊருக்கு நான் போக சொல்றது கூட அதுதான். ஆனா இது ரொம்ப இந்த கன்னின்ற விஷயம் ரொம்ப இதுவாகறதுனால உங்களுக்கு சுவாரஸ்யமாவும் இருக்கும், புரிஞ்சுக்கிறதுக்கு ஈஸியா இருக்குன்றதுனால இத நான் சொல்றேன். அதில கிரிஜா கன்னிகாம்பாள் அப்படின்றவங்க அந்த கோயிலுக்கு கட்டாயம் போயிடுங்க. தக்கோலம் போகும்போது ஜலநாதீஸ்வரர் கோயிலுக்கு போயிடுங்க. அங்க போயிட்டு இந்த அம்மன் வந்து வடக்கு நோக்கி நின்ற கோலத்தில இருக்கிறதுனால, அவருக்கு முதல் பூஜை செய்யறது வழக்கம் எப்பவுமே. உடனுறை தான் நெனைக்கிறேன். ஜலநாதீஸ்வரனுடைய உடனுறை தான் கிரிஜா கன்னிகாம்பாள். அந்த அம்மாவுக்கு முதல்ல பண்ணிட்டு தான் ஜலநாதீஸ்வரர் பண்றாங்க. அந்த பூஜை அவங்கள பார்த்துட்டீங்கன்னா போதும். நான் சொல்ற விஷயங்கள ரொம்ப ஞாபகம் வச்சுக்கினா போதுங்க. அதுக்கு பின்னாடி இந்த அம்மாவ ஃபர்ஸ்ட்டு கும்பிட்டுட்டு, அதுக்கப்புறம் ஜலநாதீஸ்வரர கும்பிட்டுட்டு, மூலவர் வந்து அந்த லிங்க திருமேனி வந்து மணலாலேயே செய்திருக்காங்களாம் அத. தீண்டாத திருமேனின்னும் அத சொல்றாங்க. அது இல்லாம நந்தியினுடைய வாயிலிருந்தும், அந்த இதுலேருந்து இறைவனுடைய திருவடியிலிருந்தும் இது நீரூற்று மாரி பெருகுன்றது ஒண்ணு இருக்குது அந்த இடத்துல. அது ஒரு ஸ்பெஷல் விஷயமாம். நந்தியினுடைய வாயிலிருந்தும் தண்ணி வருது. இறைவனுடைய பாதத்திலிருந்தும் நீரூற்று சுரக்கிற மாரி ஒரு அதிசயமும் அந்த இடத்துல இருக்குது. இது எல்லாமே ஒரே இடத்துல தான் இருக்குதுன்றதுனால, நீங்க அது எல்லாமே ஒரே கோயிலா தக்கோலத்தில பார்த்துறதோட, இன்னொரு ஸ்பெஷல் விஷயம் என்னன்னா, இந்த கன்னிகாம்பாள் விஷயம் மாரி காமதேனு வழிபட்ட தலம். காமதேனு வழிபட்ட தலம் இங்கு செய்யப்படுகின்ற புண்ணியம் 100 வருஷங்களுக்கு 100 மடங்காக நீங்க இது பண்ணதுக்கு, தரிசனம் பெற்றதுக்கும், அந்த பூஜை சிவபெருமானுக்கு செஞ்சதுக்கும் சமம் அப்படின்னு சொல்லப்படுகின்றது. இதுக்கப்புறம் திருவள்ளூர் போனோம்னா, திருவள்ளூர் மாவட்டத்தில மணவூர் இருக்குது. திருவள்ளூர் அதுவும் திருவள்ளூர்ன்ற திருவள்ளூரே ரொம்ப முக்கியமான இடம் தான். அதில மணவூர். அந்த மணவூர் திருவள்ளூர் தான் நிறைய பேருக்கு தெரியும். இந்த மணவூர பத்தி யாருக்கும் தெரியாது. ஆனா, அந்த அருந்தமிழ் குன்றத்தில இருக்கிற ஒன் ஆஃப் த ஊர் இந்த மணவூர் தான். அந்த மணவூர் கிராமத்தில ரொம்ப பழமையான கோயில்கள் இருந்தா கூட, முதல்ல நீங்க யார்கிட்ட போணும்னா, கற்கடேஸ்வரர் இன்னும் சொல்லப்போனா இவர் இருக்கிறாரு பாருங்க, சிஎம் விஜய். அவர் கூட அங்க அந்த கோயிலுக்கு போலாம். ஏற்கனவே போயிருப்பார். அவரு தான் ஜோதிடர கையிலேயே வச்சுங்கிறதுனால, இந்நேரத்துக்கு அவர் அங்க போயிருப்பாருன்னு நான் நினைக்கிறேன்.
அதாவது கற்கடேஸ்வரர் கோயிலுக்கு போகிறது ரொம்ப பெஸ்ட்டு. முக்கியமாக கடகராசிக்காரர்களே இருந்தாலும் அந்த இடத்துல வந்து அவங்களுக்கே பரிகார ஸ்தலமாக இருக்குது கடகராசிக்காரர்களுக்கு. இது மட்டும் இல்லை, ராகுகேது தோஷமும் நீக்கும் அது. இந்த கணவன் மனைவி ஒற்றுமை விஷயங்களுக்கு கூட நீங்கள் அந்த கற்கடேஸ்வரர் கோயிலுக்கு போகலாம். இது மாதிரி நண்டு, அதாவது நண்டு வழிபட்டு, நண்டே வந்து நண்டு தானே, அந்த கடகம்னாலே அந்த நண்டு தானே, அந்த நண்டே வழிபட்ட கோயிலும் அது, அந்த கற்கடேஸ்வரர் கோயில் அந்த மணவூரில் இருக்கிறது. திங்கக்கிழமைகளில் தான் இங்கே வெல்லம் வச்சு வழிபாடு செய்கிறது ரொம்ப பலன் தருது அப்படின்னு சொல்கிறாங்க. திருநந்தீஸ்வரர் கோயில் இது வந்து அங்கேயே தான் இருக்குது. இது வந்து மணவூர்லேயே தான் இருக்குது. ஆனால் இது வந்து 1200 ரொம்ப பழமையான கோயில்ன்றதுனால எதுக்கும் முடிஞ்சால் அதுக்கும் போயிடுங்கன்னு சொல்கிறோம். ஆனால் ஃபஸ்ட்டு கற்கடேஸ்வரர் கோயில் தான் போகணும். மணவூரில் திருநந்தீஸ்வரர் கோயில் வந்து 1200 ஆண்டுகள் பழமையான சோழர் காலத்து சிவன் கோயில். இங்கே சிவபெருமான் வந்து அகஸ்தியருக்கு, இங்கே தான் சிவபெருமானுக்கு அகஸ்தியர் இது காட்டினது. இதில் மணவூரில் தான் பண்ணியிருக்கு, தக்கோலத்தில் இல்லை, மணவூரில் தான் அகஸ்தியருக்கு திருமண காட்சி அளிச்சிருக்கிறாரு சிவனும் பார்வதியும். திருமண காட்சி வந்து அளித்ததாக கூறப்படுகிறது. அது இல்லாமல் அந்த இடத்துல அந்த ஊர்லேயே கந்தசாமி கோயிலும் இருக்குது. முருகன் அருளையும் பெறணுன்னா அங்கேயும் போயிடலாம். திருத்தணியில் ஆரம்பித்து இங்கே போய் முடிக்கும்போது அங்கே இருக்கிற கந்தசாமி கோயிலுக்கும் போயிடலாம். விநாயகர் கோயில் கூட ஒரு பழமையான கோயில் அங்கே இருக்குது. ஆனால் அதெல்லாம் சொல்கிறேன். ஆனால் இங்கே டைமிங்கு இதுங்கெல்லாம் செட் பண்ணுறது, காரில் போக போகிறீங்களா இல்லை ஒரு ட்ரெயினில் போயிட்டு பஸ்ஸில் போய் போக போகிறீங்களா, அந்த டைமிங்கு எந்த ஊருக்கு ஃபஸ்ட்டு போயிட்டு போனால் அதெல்லாம் பார்த்துங்க. ஆனால் நான் ஒரு இதுக்காக சொல்கிறேன், திருத்தணியில் ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த மணவூரில் இருக்கிற முருகன் கோயிலில் முடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி நான் சொல்கிறேன். ஆனால் எது பெஸ்ட்டாக உங்களுக்கு அது வந்து கரெக்டாக கவர் பண்ணுறதுக்கு சரியாக இருக்கும்ன்றதையும் நீங்கள் பார்த்துங்க. சரி, இது அந்த பாட்டு அப்படியே இருக்கட்டும். இத்தனை ஊர்களுக்கு போகும்போது ஆனால் ஒவ்வொரு ஊர்லேயும் பாம்பன் சுவாமிகள் வந்து உங்களுக்கு வாழ்க்கையில் ஏதோ ஒரு பயங்கரமான ஒரு கர்மா தோஷத்துலையோ ஏதோ ஒரு சாபத்தினாலேயோ நீங்கள் மாட்டிக்கிட்டு இருந்தாலும் அதுலேருந்து விடுபடுறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படின்ற மாதிரி. இப்போ நான் சொன்ன உடனே யாரெல்லாம் நிறைய போவீங்க, இந்த பக்கம் இருக்கிறவங்க தான் போவீங்க. இந்த வடக்கு தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க தான் அதிகமாக அதுக்கு போயிடலாம் கிட்டக்குதுன்னு பார்ப்பீங்க. ஏன்னா வடக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பேர்களுக்கு தான் இது பாம்பன் சுவாமிகளுக்கு அவங்களுக்கு ஒரு கட்டு உடைக்கிறதுக்கு அவங்க ஏதோ ஒரு வகையில் ஒரு இதில் மாட்டிக்கிட்டு இருக்காங்க எல்லாருமேன்றத அவங்கள வெளியே வர்றதுக்காக அவர் பண்ணுற ஒரு விஷயமா இருக்கலாம் இதுவும் சொல்லப்போனால். அதுக்கு அடுத்தது நான் சொல்கிறது வந்து இது சவுத் சைடு. அதுக்கு அடுத்தது நான் சொல்ல போகிறேன் இதே மாதிரி ஒரு 8 ஊர் சொல்ல போகிறேன். அது அப்படியே சவுத் சைடு இது. அதனால் அங்கே இருக்கிற சுற்றி இருக்கிறவங்களுக்கு கட்டு உடைக்கிறதுக்கும் அது எனக்கு ஒரு பிரபஞ்சமாக சொல்லியிருக்கலாம். ஆனால் நேற்று அது சொன்னது பாம்பன் சுவாமி கிடையாது. அது அப்புறமா வரேன். இது முதல்ல பார்த்துங்க. இப்போ நான் உங்களுக்கு ஒன்று காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் வீட்டில் செட் பண்ணுங்கள். இந்த பாருங்கள், நான் வந்து பித்தளை தட்டில் ஓம் சரவண பவன் போட்டு வச்சுக்கிறேன். சஷ்டி, கிருத்திகை, இந்த மாதிரி முருக சம்மந்தப்பட்ட நாள் எது வந்தாலும் இந்த மாதிரி வச்சுட்டு இதை கும்பிடுவேன். இங்கே விளக்கேற்றுறதுனாலும் இப்படி வச்சு விளக்கேற்றுவேன். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, நீங்கள் ஒரு பேப்பரில் கூட பண்ணிக்கோங்க, இல்லைனா ஒரு தரையில் கோலமாக கூட போடுங்க. அது எப்படின்னா, நீங்கள் உள்ளே வந்து சுற்றி எழுதுகிற மாதிரி இருக்கணும். நடுவில் அருந்தமிழ் குன்றம்னு எழுதணும். நடுவில் ஓம் வர இடத்துல அருந்தமிழ் குன்றம்னு எழுதணும். காஞ்சிபுரம், திருத்தணி, சோளிங்கர், திருவாலாங்காடு, தக்கோலம், மணவூர், இதை அந்த சார வேண பவன் வருது பார்த்திங்களா, அந்த இடத்துல நீங்கள் எழுதணும். அது கோலமாக எவ்வளோ பெருசாக போட்டால் உங்களால் அந்த கோலமாக போட முடியும். இல்லை நீங்கள் பேப்பரில் தான் எழுத முடியும்னா எழுதிக்கணும். இப்போ எப்படி நம்ம வந்து இது சொல்கிறோம், எப்படி நம்ம வந்து மதுரை மீனாட்சி, மதுரை, அது இல்லாமல் மேலே வந்து நீங்கள் அந்த ஸ்டாருக்கு மேலே இங்கே போட்டிருக்கேன் பாருங்கள் தம்ப்நெயில்ல, ஸ்டாருக்கு மேலே 666 போட்டுக்கோங்க. ஏன்னா அது 666ன்றது வந்து இந்த நம்பர் கூட சொல்ல, அது ஒரு நெகட்டிவான விஷயத்தை கூட சொல்லுவாங்க அந்த நம்பரு. ஆனால் நம்ம அது பாம்பன் சுவாமிகளாக தான் அதை பார்க்குறோம் அந்த நம்பரை. அதனால் நீங்கள் அதை 666 எதுக்கு போட சொல்கிறேன்னா, அந்த 6ன்ற நம்பரும் நம்மளுக்கு கனெக்ட் பண்ணணும், பாம்பன் சுவாமி கூட கனெக்ட் பண்ணிக்கணுன்றதுக்கு தான். நான் சொல்கிற மாதிரி அந்த கன்னி கிரிஜான்ற பேரோ கன்னின்ற பேர் மாதிரியே 6ன்ற நம்பர் கூட 66ன்ற நம்பரோ 69, 39 அந்த மாதிரி இப்படி திருப்பி போட்ட மாதிரி 6 இந்த நம்பர் கூட கனெக்ஷன்லாம் நீங்கள் பார்க்கறதுக்கு தான் மெயினாக. உங்கள் கூட கனெக்ட் பண்ணிக்கிறதுக்கு சீக்கிரம் கனெக்ட் ஆகும். உங்களை யாரோ ஒருத்தர் அந்த கோயில்களுக்கு கூட்டின்னு போகிற மாதிரி வரலாம், இல்லை யாரோ ஒருத்தர் வந்து ஏதோ ஒரு முக்கியமான ஒரு ஃபங்க்ஷன் வச்சு ஏதோ ஒரு ஊரில் அப்படியே இது எல்லாத்துக்கும் போயிட்டு வந்துடலான்ற மாதிரி ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்திடும். இப்போ நான் சொல்கிற விஷயத்த நீங்கள் பண்ணிங்களானா அது என்னது, அது கூட யாருக்கு பிராப்தங்குதோ அதை தான் நீங்கள் இந்த விஷயத்தையே பார்ப்பீங்க. இல்லைன்னா இது ஒரு காமெடி மாதிரி ஏதோ நான் ஒரு வீடியோ போட்டுக்கிறேன் அதுன்னு பார்த்துட்டு போவீங்க நீங்கன்னு வச்சுக்கோங்க. இது என்னதுன்னா, அந்த 6 கோணம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஒவ்வொரு இடத்துலையுமே குட்டி குட்டியாக எழுதுனா கூட பரவாயில்ல, கோலத்தில் உங்களால் முடிஞ்சால் பாருங்கள், அதுக்கேற்ற மாதிரி ஸ்டார் பெருசாக போட்டுக்கோங்க. யாரும் கால் படாத இடமா ஒரு இடமா போட்டுங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, இது மொத்தமாகவே அப்படியே கலைக்காதியே அப்படியே வச்சுக்க முடியும் அப்படின்னா வச்சுங்க.
ஒரு 11 நாளைக்கு கூட வச்சுக்கோங்க. இல்லைனா ஒரு 2 மாதம் 45 நாள் 48 நாள் கூட வச்சுக்கோங்க. இல்லைனா அட்லீஸ்ட் ஒரு 6 நாளாவது போட்டு வச்சுன்னுருங்க. அதில் என்னாருன்னா, நீங்கள் காஞ்சிபுரம் காமாட்சி போற்றி டெய்லியே அதை பார்த்துட்டு என்ன சொல்லணும்னா, பாம்பன் சுவாமிகளை 6 முறை, பாம்பன் குமரகுருதாசரே போற்றி 6 முறை. அதுக்கப்புறம் திருத்தணி முருகா போற்றி, அதில் வரதெல்லாம் திருத்தணி முருகா போற்றி. அதே மாதிரி சோளிங்கர் யோக நரசிங்கரே போற்றி 6 முறை. காஞ்சிபுரம் காஞ்சி காமாட்சி அம்மா போற்றி. அதே மாதிரி திருவாலாங்காட்டில் இருக்கிற காளியும் சொல்லலாம். இல்லைன்னா திருவாலாங்காட்டில் வடரண்யேஸ்வரரே போற்றினா சொல்லலாம். இல்லை திருவாலாங்காடு காளியை போற்றினும் சொல்லலாம். தக்கோலத்தில் நீங்கள் அந்த கிரிஜா கன்னிகாம்பாளை சொல்லுங்கள். கிரிஜா கன்னிகாம்பாளையும் சொல்லி ஜலநாதீஸ்வரியும் சொன்னால் பரவாயில்ல. இல்லை வெறும் கிரிஜா கன்னிகாம்பாளை மட்டுமே நீங்கள் சொன்னால் கூட பரவாயில்ல. 6 முறை கிரிஜா கன்னிகாம்பாள் போற்றி. மணவூர் போகும்போது நீங்கள் என்னென்னா அந்த அருள்மிகு கற்கடேஸ்வரர் கோயில், கற்கடேஸ்வரரே போற்றி அப்படின்றத நீங்கள் சொல்லலாம். அந்த மாதிரி 6 முறை அந்த இதுவை சொல்லிவிட்டு, இதுக்கப்புறம் தனியாக காஞ்சிபுரம் திருத்தணி சோளிங்கர் எல்லாத்துக்குமே இன்னும் பிரதான காலத்து கதைகள் பற்றி நிறைய அதுக்கப்புறம் சொல்கிறேன் நான். தனிப்பட்டவே அதனுடைய இது முக்கியமான விஷயங்கள் ஏதோ ஒரு காரணத்துக்கு அதனுடைய சக்திகள் நமக்கு தெரியக்கூடாதுன்னு மறைஞ்சிருக்கலாம். அதனால் அதை நம்ம தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக அதை நான் தனி வீடியோவாக போடுறேன். இப்போ இது ஒரு சாங்கியமாக சடங்காக நம்ம பண்ணி நம்ம முன்னேறி போகணும் டக்குன்றதுக்காக தான் இதை நான் ஃபஸ்ட்டு போட்டுடுறேன். அந்த மாதிரி போட்டுட்டு நீங்கள் 6 நாளோ இல்லை 66 நாளோ அந்த மாதிரி எப்படினாலும் நீங்கள் உங்கள் சௌகரியத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த ஸ்டார் போட்டுட்டு டெய்லி ஒன்றுமே இல்லை, ரொம்ப டைம் இல்லை உங்களுக்கு, எதுவுமே நீங்கள் நிவேதனம் வைக்க சொல்லலை, நான் எதுவுமே பண்ண சொல்ல. எதுக்குன்னா நீங்கள் அதை டெய்லி சொல்ல அந்த ஊர் பெயரையும் அந்த ஏன்னா காஞ்சிபுரம்ன்ற பேர் சொல்லி தான் காமாட்சி சொல்கிறீங்க, திருத்தணி பேர் சொல்லி தான் திருத்தணி முருகர். இப்போ இன்னும் சொல்லப்போனால் திருத்தணி முருகர் நான் டெய்லியே சொல்கிற வார்த்தை அது. திருத்தணி முருகர் வழித்துணை வருவார். நான் ஒரு இடம் போனேன், அப்போ எனக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக நான் போகிறேன். ஒரு அமானுஷ்யமான விஷயங்களெல்லாம் சந்திக்கிறேன் ஒரே நாளில். அன்றைக்கி நான் ஒரு பெரிய படம், ரொம்ப என் உயரத்து படம் பார்க்குறேன். அன்றைக்கி அந்த இடத்துல போகும்போது திருத்தணி முருகர் வழித்துணை வருவார்ன்ற வேர்டு பார்க்குறேன். அன்னையிலேருந்து பிடிச்சிக்கிட்டேன் அதை நான் டெய்லி சொல்கிறேன். அதை நான் திருத்தணி முருகர் வழித்துணை வருவார். அந்த ஊர் பேரை நம்ம யூஸ் பண்ணணும், அது முக்கியம் உங்களுக்கு. நீங்கள் அந்த ஊருக்கு நான் சொல்கிற மாதிரி அந்த கோயிலுக்கே போகிற வாய்ப்பு கிடைக்குதோ இல்லையோ, இதை நீங்கள் ஒன்றா சேர்த்து சொல்கிறீங்கல்ல டெய்லி, அதுலேயே அதுக்கான பலன் உங்களுக்கு பிரபஞ்சத்துலேருந்து ஏதோ வகையில் கொஞ்சம் கிடச்சிடும். அப்புறம் தேவைப்பட்டால் அந்த இடத்துக்கே கூட்டின்னு போயிடும் அது. இதெல்லாம் பண்ணிவிட்டு உங்கள் வேண்டுதல் நீங்கள் சொல்லுங்கள். உங்கள் வேண்டுதல்களை எழுதியே கூட அந்த இது பக்கத்தில் இதை ஒரு இது எழுதியிருந்தீங்கன்னா, எங்கே இதெல்லாம் எந்த இடத்துல கோலம் போட்டுக்கிறீங்களோ எங்கேயோ அந்த இடத்துலையே ஒரு வெயிட்டு வச்சு அந்த இடத்துலையே அதை எழுதி கூட உங்கள் வேண்டுதல்களை வைங்க. 666ன்ற நம்பரை போடுங்க, இந்த ஸ்டாரு போடுங்க, குட்டியாக கூட ஒரு ஸ்டாரை போட்டு இது நான் போட்டுக்கிறேன் பாருங்கள், அருந்தமிழ் குன்றோன்னு அந்த மாதிரி போட்டுடலாம். ஆனால் ஒரு பெருசாகவே நான் போட சொல்கிறேன் பாருங்கள், அந்த காஞ்சிபுரம் அது எல்லாமே அந்த முக்கோணத்துக்கு உள்ளே வரணும்னு சொல்லிட்டு, அதுக்கு மட்டும் பெரிய கோலமோ இல்லை ஒரு நோட் புக்கில்னா பெனில் எழுதிட முடியும். ஒரு நோட் புக்கில் பெருசாக ஒரு ஸ்டார் போட்டால் குட்டி குட்டியாக உள்ள ஒரு பெனில் தான் எழுதுறீங்கன்னா எழுதிட முடியும். அந்த மாதிரி எழுதுனா கூட பரவாயில்ல. ஆனால் எழுதிட்டா அது நீங்கள் பூஜை ரூம்லையோ எங்கன்னா ஒரு இடத்துல ஒட்டியோ இல்லை எதனா ஒரு கிளிப் போட்டோ ஒரு அட்டை மேலே வச்சு டெய்லி சொல்லணும். அதுக்கு ரொம்ப உங்கள் கண்ணில் படணும் அந்த பேர், அது ரொம்ப முக்கியம். காஞ்சிபுரம் காஞ்சி காமாட்சியம்மா போற்றி 6 முறை, திருத்தணி முருகா போற்றி 6 முறை. இதில் வந்து சோளிங்கர் இவர் நரசிம்மர் சோளிங்கர் யோக நரசிம்மரே போற்றி 6 முறை. அதுக்கப்புறம் திருவாலாங்காடு வடரண்யேஸ்வரர் போற்றி, திருவாலாங்காடு காளி தேவி போற்றி. அதுக்கப்புறம் இதில் வந்து தக்கோலத்தில் வந்து கிரிஜா கன்னிகாம்பாள் போற்றி 6 முறை, ஜலநாதீஸ்வரர் போற்றி. அதுக்கப்புறம் திருவள்ளூரில் கற்கடேஸ்வரர் போற்றி அப்படின்னு சொல்லிட்டு இந்த மணவூரில் இருக்கிற கற்கடேஸ்வரர் போற்றி 6 முறை டெய்லி சொல்ல போகிறீங்க. 6 முறை பாம்பன் குமரகுருதாசரே போற்றின்னு சொல்ல போகிறீங்க. நான் சொல்கிற நாள் வந்து அன்றைக்கி எல்லா ஊருக்குமே போகிற அன்றைக்கி 66 முறை பாம்பன் குமரகுருதாசரே போற்றின்னு 6 ஊர்லேயுமே சொல்லிடணும். இதை மட்டும் இப்போ நான் சொல்கிறேன், இந்த வீட்லேயே சொல்கிறேன், அந்த ஸ்டார் போட்டு பண்ணுற விஷயத்தை மட்டும் முதல்ல பண்ணுங்கள். நானும் பண்ண போகிறேன். எப்படி எனக்கு வந்து ராஜமாதங்கி ஒரு முறை போட்டு பெரிய மாற்றங்கள் அந்த எந்திரம் போட்டப்போ நடந்ததோ, அதனால் 2வது முறை போட்டு அப்போவும் ஒரு 4 மாதம் அந்த எந்திரத்தை அப்படியே வச்சுருந்து அப்போவும் பல விஷயங்கள் நடந்து, இப்போ 3வது முறையாக நான் போட்டு வச்சுக்கிறேன். இன்னும் நான் உங்களுக்கு அதை காட்டல. 3வது முறையாக நான் போட்டு வச்சுக்கிற இதுவை இன்னும் நான் காட்டல. ஆனால் அதை நான் ரொம்ப ஒரு மாதிரியான சூழ்நிலைக்கு போயிருக்கேன் இப்போன்றதுனால, அது என்னை ஒரு ஆபத்து காலத்துலேருந்து என்னை காப்பாற்றுறதுக்கே அதை டக்குன்னு அதை போட்டுக்கலான்னு போட்டு வச்சுட்டுருக்கேன். அந்த மாதிரி இந்த ஒரு விஷயத்தை வந்து தயவு செஞ்சு இது வந்து சும்மா கிடையாது. கனவுல வந்து உனக்கு வந்து ஒரு சாமிஜி வந்து அருந்தமிழ்ன்ற ஊர் கேட்டு அது என்னடா நெட்டில் போய் பார்த்தா அப்படி ஒன்று இல்லவே இல்லைன்னு வந்திருக்கலாம்.
அருந்தமிழ் குன்றம்னு வந்து அது என்னாதுன்னு போய் பார்த்தா அரக்கோணம் தான் அது. 6 கோணம்னு இருந்தது அதுக்கு பேர். 6 கோணம்ன்றதே அந்த ஸ்டாரு. அந்த 6 ஸ்டார் கோலம்ன்றதே முருகர்து. முருகர்ன்றதே அந்த அரக்கோணம் பக்கத்துல தாங்கிறாரு. அது நடந்து போயிட முடியும் தெரியுங்களா உங்களுக்கு? அரக்கோணத்துலேருந்து திருத்தணிக்கு நிறைய பேர் நடந்து போயிடுவாங்க. நிறைய அந்த கோயிலுக்கு நடந்தே போயிடுவாங்க. அவ்வளோ கிட்ட தான் இருக்குது அது. அரக்கோணத்துக்கிட்ட தான் இருக்குது திருத்தணி. அந்த மாதிரி மிக முக்கியமான சக்தி வாய்ந்த அந்த ஊரை ஒரு காரணத்தோட பாம்பன் சுவாமிகள் நமக்கு வந்து சொல்கிறாரு. நம்ம வாழ்க்கையில் விடிவு பெறத்துக்காக சொல்கிறாரு. நம்ம மேலுக்கு வர்றதுக்காக சொல்கிறாரு. அப்படின்றதுனால ஏதோ ஒரு சாத்தான் சக்திகள் அதை அமுக்கி புட்டி வச்சுருக்குது. அதை வெளியே ரொம்ப பெருசாக தெரிஞ்சிடக்கூடாது. தெரிஞ்சால் நம்ம அதுக்கான நம்ம வேண்டுதல்கள் நிறைவேறிடும் அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு சக்திக்கு தெரிஞ்சு ஒரு எதிர் சக்திக்கு ஒரு தீய சக்திக்கு துணையாக இருக்கிற ஆத்மாக்கள் அது ஒரு குறிப்பிட்ட 10 பேர் இல்லை, லட்சம் பேர்களை அதை அமுக்கி பிடிச்சி வச்சுட்டுருக்குது. அதுக்காக தான் இந்த விஷயத்தை பாம்பன் சுவாமிகள் நமக்கு சொல்கிறாருன்றதை புரிஞ்சுக்கிட்டு தயவு செஞ்சு நான் சொன்ன வீட்டிலேருந்தே பண்ணுற விஷயத்தை இப்போதைக்கு பண்ணுங்கள். அதுக்கும் ட்ரை பண்ணுங்கன்னு சொல்கிறேன். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறதோட அந்த ஆல் இண்டியா நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறதோட வெளிச்சம்ன்ற தயவு செஞ்சு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணுறேன். அந்த வெளிச்சம் இல்லைனா அந்த உணர்வுன்ற 2 இதில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிங்களான்னா 2ம் வெவ்வேறு விதமான பலன் கிடைக்கும். ஆனால் வெளிச்சமில் தான் ரகசியமான விஷயங்களை நான் வெளியிடுறது தான் உங்களுக்கு சூட்சும விஷயங்கள். ஒருவும் என் வாழ்க்கை கதை இல்லை, உங்களுக்கு சூட்சுமமான சில விஷயங்களையும் அந்த வெளிச்சமில் ரகசியமாக பகிர்ந்துக்கலான்னு இருக்கிறேன். அதனையும் ஜாயின் பண்ணுங்கன்னு ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். தேங்க்யூ ஆல்.